விஜய் லண்டன் மாநகர் O2 அரீனாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா. ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா. ஸ்டார் விஜய்னர், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரு? கல்பனாங்கிற பேருக்கு பொக்கே வந்திருக்கு. நான் தான் கல்பனா. கொடுங்க. இதில் சைன் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தினேஷ் என்கிட்ட போன்ல சொன்னபடி கர்ப்பத்துக்கு தான் காரணம்னு எழுதின லெட்டரும் பொக்கையும் அனுப்பிச்சிட்டான். கடவுளே, அம்மா இந்த லெட்டரை படிக்கணும். எனக்கும் தினேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். மா, அம்மா இந்த லெட்டரை பார்த்துட்டா நல்லா இருக்கும். எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். யாருக்கு வந்த புக்கே? எனக்கு தாமா. ஐயோ அம்மா, என்னம்மா இது கிழக்குறீங்க? வேற என்ன பண்ணணும்? இல்ல, அதுல என்ன எழுதிருக்குன்னு படிக்காம கிழக்குறீங்களே, அதான். இதுல என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சுக்க படிக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாமே தெரியும். இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு போய் அவங்கிட்ட சொல்லு. அம்மா, நீங்க யார பத்தி பேசுறீங்க? வேற யாரு? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த அபிஷேக பத்தி தான் சொல்றேன். கல்யாணம் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி லெட்டர் கொடுக்கறது, பொக்கே அனுப்புறது, மறுபடியும் உன்னை பார்க்க வர்றது, இதெல்லாம் சரியில்லைன்னு போய் அவகிட்ட சொல்லு. ஐயோ அம்மா, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இந்த பொக்கே போதும், நிறுத்து. இத்தனை நாளா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வெளியில தூக்கி போடு. நான் என்ன போய் போடுன்னு சொல்றல. நெல்லு. பிளான் வொர்க் அவுட் ஆகலையே. அம்மா இந்த லெட்டரை படிக்காம கிழிச்சு போட்டாங்களே. இந்த விஷயத்தை மட்டும் தினேஷ் கிட்ட சொன்னேன்னா பயங்கரமா கோவப்படுவான்.
கிரேட். நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் வீட்டுக்கு வந்த என்ன பூ போட்டு வரவேற்கிறீங்க. தேங்க்யூ. பை தி வே, இந்த பூ மாதிரியே நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓகே. பை தி வே, ஐ எம் சரண். யுவர் குட் நேம் ப்ளீஸ்? ஓ, சொல்ல மாட்டீங்களா? பரவாயில்ல விடுங்க. உங்க வீட்டுக்கு வர தெரிஞ்ச எனக்கு உங்க பேர் தெரிஞ்சுக்க முடியாதா? ஹலோ மிஸ்டர், முதல்ல நீங்க யாரு? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என்னங்க இது, வீட்டுக்கு வரும்போது பூ போட்டுலாம் வரவேற்றீங்க, இப்ப என்னடானா என்ன போய் நீங்க யாருன்னு கேக்குறீங்க? இரிட்டேட் பண்ற மாதிரி பேசாதீங்க. முதல்ல நீங்க யாருங்கிற விஷயத்த சொல்லுங்க. கல்பனா கல்பனா, இவன் என் அக்கா பையன், பேரு சரண். சித்தி, ஆ? யார் இந்த பியூட்டி? நம்ம பிரியாவோட நாத்தனாரு, பேரு கல்பனா. ஓ, ரொம்ப அழகா இருக்காங்க. பட் பேச்சு தான் கொஞ்சம் ரஃப்பா இருக்கு சித்தி. சக்கரவர்த்தி குடும்பத்து பொண்ணுங்க அப்படிதான் இருப்பாங்க. யாரா இருந்தா என்ன, இம்ப்ரெஸ் பண்றது நம்ம கையில தானே இருக்கு சித்தி. ஓ, எங்களுக்கு இவ்வளவு அழகான வரவேற்பு கொடுத்ததுக்கு இந்த ரோஸ் என்னோட கிஃப்ட். ப்ளீஸ் வாங்கிக்கங்க, ப்ளீஸ். ஹே, ஹலோ ஹலோ சித்தி, என்ன சித்தி இது? நான் எவ்வளவு அன்பா ரோஸ் கொடுக்குறேன், அதை இப்படி வாங்காம போறாங்க? அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அதான். ஓ, அவகிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். உஷாரா இருக்கத பத்தி என்கிட்ட சொல்லி தரீங்களா? வீட்டுக்குள்ள போனா பாருங்க எல்லாரும் எப்படி இம்ப்ரெஸ் பண்றேன்னு. ஐயோ, இது அந்த மாதிரி குடும்பம் இல்லப்பா. உள்ள போனா உனக்கே புரியும். வா போலாம். ஓகே. இது என்னது? சம்பந்தம் இல்லாம பேப்பர்ஸ் எல்லாம் செதறி கிடக்குதே. இந்த பேப்பர்ஸ்க்கும் சித்ரா தேவிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? இருந்தாலும் இருக்கும், எதுக்கும் எடுப்போம். சித்தி, சும்மா இருடா, பொறுக்குடா, பொறுக்கு. எதுக்கு சித்தி இத பொறுக்கிட்டு இருக்கீங்க? பொறுக்குங்கறல, அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. எடு. என்ன இது? வா போ. உங்கள் விஜய் லண்டன் மாநகர் O2 அரினாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா. ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா. ஸ்டார் விஜய்னர், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுமித்ரா, அந்த டிராயர்ல பகவத்கீதை புக் இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. வணக்கம் அம்மா. வணக்கம். பானுமதி வணக்கம். வா வா. என்ன பானுமதி, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இப்ப எப்படி இருக்க? பிரியா வந்து என்ன டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனதுனால இப்ப பரவாயில்ல. இல்லைன்னா இன்னைக்கும் வெளியில வந்திருக்க முடியாது. ஆமா, இந்த தம்பி யாரு? இவன் என் அக்கா பையன், பேரு சரண். திருச்சியில இருக்கான். உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான், அதான் கூட்டிட்டு வந்தேன். சரண், இவங்க தான் சுமித்ரா அம்மா, நம்ம சம்பந்தி அம்மா. இந்த வீட்லயே இவங்க தான் ரொம்ப நல்லவங்க. ஹாய் ஆண்டி. ஹாய். வணக்கம் சித்ரா தேவி அம்மா, நல்லா இருக்கீங்களா? என்ன விஷயமா வந்திருக்க பானுமதி? இன்னைக்கு எங்க வீட்ல எந்த பூஜையும் இல்லையே. ஐயோ, உங்களை பார்க்க வர்றதுக்கு பூஜை இருந்தா தான் வரணுமா? நான் உங்க சம்பந்தி.
எப்ப வேணும்னாலும் வர்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. ஏய், நீ ஏன் லேட்டு? நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவனுக்காக வெயிட்டிங்கா? வெட்டிங் கார்டு ரெடி ஆயிடுச்சா? சித்ரதேவிமா, இவன் பத்திரிக்கை அடிக்கிறவன்ல, இவன் என் அக்கா பையன். திருச்சியில சொந்த பிசினஸ் பண்றான். உங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தலாம் தான் கூட்டிட்டு வந்த. சரண், இவங்க தான் சித்ரா தேவிமா, இந்த வீட்டுக்கே எஜமானி. ஹாய் ஆண்டி. அவங்க அப்படித்தான். ஆண்டி, உங்களை பத்தி சித்தி நிறைய சொல்லிருக்காங்க. அதனால தான் உங்களை அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன். நாங்க எப்படி இருக்கோன்னு உங்க சித்தி நிறையவே சொல்லிருப்பாங்களே. நீ ஒண்ணும் நினைச்சுக்காத. ஹே சரண். ஐயோ பிரியாடா. ஏய் பிரியா, எப்படி இருக்க? போ, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். ஏய், என்னாச்சு? நீ ஏன் என் கல்யாணத்துக்கு வரல? ஓ, அதை விடு. அப்புறம் நீ இவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமலா வரணும் தான் சித்தி ஆசைப்பட்டாங்க. என்ன சித்தி? ஐயோ, அண்ணன் தங்கச்சி பாசம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறாங்க. பிரியா, இப்போ சமைக்க கத்துக்கிட்டியா இல்லையா? ஆண்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி பிரியாக்கு ஒரு காஃபி கூட போட தெரியாது. ஆனா இப்போ சும்மா இருடா. சித்தி. தம்பி, பிரியா இப்ப எல்லா வேலையும் செய்வா. நாங்க அப்படி அவளை தயார் பண்ணிருக்கோம். ஓ அப்படியா? அப்ப நீ ஒண்ணு செய், எனக்கா ஸ்பெஷலா காஃபி ஒன்னு கொண்டு வா பாப்போம். வெயிட் அண்ட் see. வெயிட் அண்ட் சீன்னு சொல்லிட்டு போறா. சுமித்ரா, வெட்டிங் கார்டு கொண்டு வந்தா எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணு. சரி சித்ரா. எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி. One minute, auntie. Well, this is for you. இவன் என்ன பண்ண போறான்? ஏற்கனவே நம்ம மேல கடுப்பா இருக்கா. என்ன இது? ரோஸ். ஓ, சி ஆண்டி, எனக்கு சின்னவங்க பெரியவங்கன்னா வித்தியாசமே இல்ல. நான் எப்பவுமே இப்படிதான். இன்னும் சொல்ல போனா இதுதான் என் கேரக்டர். So please don't mistake me, auntie. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆண்டி, ஆண்டி. சரண், பாட்டி. இதெல்லாம் அவளுக்கு பிடிக்காதுப்பா. அப்படியா பாட்டி? அப்போ this is for you. ஐயோ, கடவுளே நீதான் காப்பாத்து. அம்மா, அவன் எப்பவும் இப்படித்தான். மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டான். சரண், பாட்டி, இப்ப திருச்சி எல்லாம் எப்படி இருக்கு? அதையும் கேக்குறீங்க பாட்டி? ஓடுன காவேரியில இப்ப வெறும் ஒட்டகம் தான் ஓடுது பாட்டி. அதை ஏன் கேக்குறீங்க? வாவ், சூப்பர். பிரியா, நீயா காஃபி போட்ட? என்னால நம்பவே முடியல. ஏய், இப்படியே டீஸ் பண்ணிட்டே இருந்தா நெக்ஸ்ட் டைம் வரும்போது காஃபில விஷத்தை கலந்து கொடுத்துருவேன். பாட்டி, இவள நம்பவே முடியாது. செஞ்சாலும் செஞ்சிருவா. சரணனா, பிரியா போட்ட காஃபி நல்லா இருக்குல்ல? சரணனா, எப்படின்னா இருக்கீங்க? ஹேய் சீதா குட்டி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமகளா வந்துட்ட, கண்டிப்பா நீ நல்லா தான் இருப்ப. இப்படி ஒரு அத்தை, இப்படி ஒரு பாட்டி, ராம் மாதிரி புருஷன். நீ ரொம்ப அதிர்ஷ்டகாரிமா. சரண், அடுத்த வாரம் கல்பனா கல்யாணம். கண்டிப்பா நீ வந்துடணும். என்ன என்ன பாட்டி இது? இது நம்ம வீட்டு கல்யாணம். நான் வராம இருப்பேனா? 2 நாள் முன்னாடியே வந்துடுறேன்.
ஆ ரொம்ப சந்தோஷம். ஆண்டி ஆ, எனக்கு உங்க மேல கோவம் ஆண்டி. ஏன்பா? அந்த ஆண்டி மாதிரி நீங்களும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருந்தா தள்ளிட்டு போயிருப்பேன்ல. அதுக்கெல்லாம் ஒரு பிராப்தம் வேணுப்பா. அம்மா இவன் எப்பவுமே இப்படித்தான் தமாஷா பேசுவான். இந்த காலத்து பசங்க இப்படிதான் இருக்காங்கம்மா. சரி சித்தி, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாமா? ஓகே. என்ன பானுமதி, இப்பதானே வந்தீங்க, இருந்து சாப்பிட்டு போங்க. ஐயோ ஆண்டி, ஏன் ஆண்டி கவலைப்படுறீங்க? அதான் கல்யாணம் இருக்குல்ல, அப்போ வந்து திருப்தியா சாப்பிட்டு போறேன். என்ன சித்தி சொல்றீங்க? சரி இந்தம்மா. இந்தாம்மா. சரிம்மா, வரேன். சரிங்க வரேன் பாட்டி. சரிப்பா, அம்மா வரேன். போயிட்டு வாமா. வரேங்க. போயிட்டு வாங்க. வரேன் ஆண்டி. அதான் பிரியா, அனுப்பிட்டு வரேன். வரேன். போயிட்டு வா, போயிட்டு வா. தமாஷான பையன் இல்ல? என்ன சித்தி, எப்படி இருந்துச்சு நான் எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணது? நீ பேசுனதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இனிமே இப்படி எல்லாம் பேசாத. போய் ஆட்டோல ஏறு. வரேன் பிரியா. ம். அம்மா இவனை எதுக்குமா கூட்டிட்டு வந்த? ஏன்? பின்ன என்னம்மா, எனக்கு காஃபி போட தெரியாதுன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்குறோம். பிரியா, அவன் சொன்னது உண்மைதானே? அம்மா சரி சரி. ஆமா, இந்த கல்பனா விஷயம் என்னாச்சு? தெரியலம்மா, ஆனா அவ முன்ன இருந்ததை விட டென்ஷனாவே இருக்கா. ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கல்பனா தினேஷோட ஓடி போயிடுவான்னு எனக்கு தோணுதுமா. பிரியா, என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. வா. என்னம்மா இது? எல்லாத்தையும் இங்கே சொல்லணுமா? வா வா. உங்கள் விஜய் லண்டன் மாநகர் O2 அரினாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா. ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா. ஸ்டார் விஜய்னர், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாராவது வராங்களான்னு பாரு. கலிக்காம பாரு. இது கூட தெரியல. அம்மா என்னம்மா இது? இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? நான் இந்த வீட்டு வாசலுக்கு வந்தப்போ கல்பனா இந்த லெட்டர் தான் தூக்கி போட்டா. அப்படியா? யார் அனுப்பிச்சிருப்பா அவளுக்கு? வேற யாரு? அந்த தினேஷ் தான் அனுப்பிச்சிருப்பான். ஐயோ அம்மா, தினேஷ் அனுப்பியிருந்தா அவ இப்படி தூக்கிலாம் போட்டிருக்க மாட்டா. அபிஷேக் தான் அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் தூக்கி போட்டிருப்பா. ஏய், பேர் ஏதாவது தெரியுதான்னு பாருடி. நல்லா பாரு. அம்மா, ஐயோ இதுலதான் அனுப்புனவங்க பேரே இல்லையேம்மா. ஐயோ, ஒழுங்கா வை முதல்ல, அப்புறம் படி. இங்க பாரு பிரியா, எனக்கும் உனக்கும் தெரியாம இங்க என்னென்னமோ நடக்குது. அதனால முதல்ல இத கண்டுபிடி. சாயங்காலம் வரைக்கும் உனக்கு டைம் தரேன். யார் இந்த லெட்டரை எழுதியிருக்காங்கன்னு பார்த்துட்டு மறக்காம எனக்கு போன் அடி. என்ன? யாராவது வராங்களான்னு பார்த்துக்கோ. உட்காரு. இதை எடுத்து வெயிடி, இல்லைன்னா பறந்துரும். யார் அனுப்பியிருப்பாங்க? எதுக்கு இத கல்பனா தூக்கி போட்டிருப்பான்? சம்திங் ராங். என்னத்த, அவங்களாம் போயிட்டாங்களா? யாரம்மா கேக்குற? அதான் வந்திருந்தாங்களே, பானுமதியும் அந்த பையனும். போயிட்டாங்க. ஏன் அத்த, இந்த பானுமதிக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா? ஏமா? அவ வர்றது இல்லாம யார் யாரையும் கூட்டிட்டு வரா?
அவ யார கூட்டு வந்தா? அவளோட அக்கா மகனை தானே கூட்டு வந்தா. தங்கச்சிங்களை பார்க்கணும்னு அவனுக்கும் ஆசை இருக்கும்ல. அந்த அளவுக்கு ஆசை இருந்தா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பேசட்டும். எதுக்கு இங்க வரணும்? வந்ததுனால என்னாச்சு சித்ரா? பாக்குறதுக்கு என்னமோ நல்ல பையனா தான் தெரியறா. பாக்குறதுக்கு எல்லாரும் நல்லவங்க மாதிரி தான் தெரிவாங்க. ஆனா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதுவும் அந்த பானுமதி கூட்டிட்டு வந்திருக்கானா, கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருப்பா. சித்ரா, ஏன் எல்லாரும் சந்தேகமாவே பாக்குற? நான் சந்தேகப்பட்டது ஏதாவது தப்பா போயிருக்கா? இல்ல. அதனால தான் சொல்றேன். இவனை பார்க்கும்போது எனக்கு என்னமோ சரியா தோணல. சரி விடு, இந்த விஷயத்தை நீயே பத்திரமா பாத்துக்க. என்ன சுமித்ரா? சரிங்க அத்தை. ஏன் யார் வீட்டுக்கு வந்தாலும் சந்தேகப்படுறா? இவளை புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த பானுமதி எதுக்காக அந்த பையனை இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா? ஹலோ. ஹலோ தினேஷ், நம்ம 2 பேர் விஷயமும் அம்மாக்கு தெரியறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. என்ன பிளான்? நான் ஏதாவது பிளான் பண்ணி அம்மா பக்கத்துல கொண்டு போய் என் போனை வச்சிடுறேன். அந்த டைம் பார்த்து நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. அப்படி ஃபோன் பண்ணா என்ன ஆகும்? கிரேட் கல்பனா, நல்ல ஐடியா கொடுத்துருக்க.